தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் செய்திகள் 151வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன் பிட்வீனில் நான் சொல்கிறேன். முதல் டெக் நியூஸ் கொள்ள போகிறதுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் கொரோனா அதாவது கோவிட் திரும்பவும் ரைஸில் இருக்குது. ஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையுமே ரைஸில் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகும்போது மாஸ்க் போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல வச்சுட்டாங்க. பட் நம்ம சேஃப்டி நம்ம கையில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க. அது இந்த இன்ஃபர்மேஷனையும் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 17 சீரீஸ்க்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத போல் அது ஒரு செய்தின்னு சொல்லி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த ஒரு ஸ்பேஸ் நியூஸை பற்றி பார்த்துடலாம். சைனா மற்றும் ரஷ்யா இணைந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன். இந்த விஷயத்துக்கு முக்கியமாக வந்து இந்த மூணில் இவங்க இதை பண்ண போகிறாங்க இல்லைங்களா, இதற்காக நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை வந்து நிலவில் கட்டுறதுக்கான பிளானில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. 2036க்குள்ளே இதை பாசிபிள் ஆக்கணும் அப்படின்றது தான் இவங்க பிளான். அண்ட் இதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரோபோட்டை யூஸ் பண்ணி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெலகிராமும் இப்போ Grok AI வந்து கை கோத்துருக்கு. அதாவது XAI வந்து கை கோத்துருக்காங்க. இதற்காக அவங்க $300 மில்லியன் 2564 கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க 1 இயர் டீலாக. ப்ளஸ் இந்த XAIக்கு யாராச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அதுலேயும் 50% வந்து டெலகிராமுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் மற்றும் ஸ்டாக்ஸாக 2 விதமாகவும் வந்து வந்திருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்காக டேட்டா வந்து டெலகிராமில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் எடுத்துருவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் யூசர் அந்த XAI உடைய அந்த Grok AI யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டேட்டாஸ் வந்து நீங்க ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ, நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ, அந்த டேட்டா மட்டும் தான் அந்த AI வந்து யூஸ் பண்ணி ட்ரெயின் ஆகும் அப்படின்றத போல சொல்றாங்க. இது இலான் மஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுகிறது. பிகாஸ் ட்விட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சைட்ல இருந்து டேட்டாலாம் இருக்கும்போது இன்னும் ட்ரெயின் ஆகிறது வேகமா இருக்கும். அண்ட் இன்றைய அடேங்கப்பா நியூஸ் இதுதான் நினைப்பேன். ஏன்னா கூகுள் வந்து ரீசெண்டாக சைன் Gemma அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் லாங்குவேஜ் மூலிமா வந்து பேசுவாங்க இல்லைங்களா மாற்றுத்திறனாளிகள், அந்த சைன் லாங்குவேஜை இந்த AI டூல் மூலியமாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை வேர்ட்ஸ் மூலிமா நமக்கு சொல்லும் ஒரு குரலோட. நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக ரோல் அவுட் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S26 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுடைய லென்ஸில் ஒரு புதுவிதமான விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்க்ஜெட் பிரிண்டிங் ப்ராசஸ் மூலியமாக அந்த லென்ஸுக்கு நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்மை எடுத்துட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, மேட் இங்க் அந்த லென்ஸோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிப்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதன் மூலியமாக நமக்கு அந்த ஃபில்ம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஃபில்ம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளார்ஸ் மற்றும் கோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இந்த இங்க் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதை கட் பண்ண முடியுன்றது போல இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கல, இது ஏற்கனவே பேட்டன் பண்ணதான் 2018 நம்ம அப்போ பண்ண தமிழ் டெக் பிரைம் செய்திகள்லேயே 2018 நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த OnePlus 13Sக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், நம்மகிட்டயும் வந்துருச்சு, டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, அதில் ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக அப்படி டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாலிருந்து வந்த ஃபோனை வச்சிருந்தேன். பட் அது காமிக்க கூடாதுன்றதால நான் பிளர் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். 6260 mAh பேட்டரி அந்த ஃபோனில் இருந்தது. அது வந்து 13T. பட் இந்தியாவில் வர்றது எஸ் இல்லையா, அந்த பேர் மாற்றத்துக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்றதுனால இந்தியாவில் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 5850 mAh பேட்டரி தான் இருக்க போகுது அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ், ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதில் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இருந்துச்சு. நாங்கள் 32 கொடுக்க போகிறோன்றது போல் சொல்கிறாங்களாம். பட் இன்னும் நம்ம வீடியோ வரும்போது உண்மை என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அது உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் ஒரு கஷ்டப்பாட நிலவில் இருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ப்ரைஸிங் என்னவா இருக்க போகுது அப்படின்றது போல இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய கெஸிங் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் 55,000 ஒரு சில பேர் 50,000. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 50,000 அப்படின்றதுக்குள்ள ப்ரைஸிங் வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். Counterpoint ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2025 Q1 எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் iPhone 16, செகண்ட் iPhone 16 Pro Max, மூணாவது iPhone 16 Pro, நாலாவது iPhone 15. ஃபர்ஸ்ட் 4 பொசிஷனையும் நீங்களே எடுத்துக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது, படம் எடிட் பண்ணுகிறார் படம் வீடியோக்கு, அதனால இப்போதைக்கு வரல. இல்லாட்டி அவ்வளோதான், ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, A16 சாம்சங், A06 இருக்குது, S25 அல்ட்ராவே 7வது இடத்துல தான் இருக்குது. அது அந்த இடத்துல தான் இருக்கணும், ஒன்றும் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் Redmi 14C நமக்கு மட்டும்தான் படம் இடிக்குது போல, மற்றவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த டாப் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு பாருங்க, இது மட்டுமே ஆப்பிளுடைய டோட்டல் ஐஃபோன் சேல்ஸில் 50% எடுத்திருக்கு. iPhone 16 and 16 Pro Max. கான்ட்ரடிக்ஷன், பேஸ் அண்ட் டாப். அதுவும் சைனாவில் ஐஃபோனுடைய சேல்ஸ் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதற்கான காரணம் Huawei க்ரோத்து, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் கவர்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷன், கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாகவும் அவங்களுடைய கம்பெனிஸ்க்கு நிறைய இருக்குது.
ஸோ நிறைய பேர் இந்த கிவ்அவே பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இந்த வீக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். CMF Phone 2 Pro இந்த ஃபோனுடைய கிவ்அவே நான் வந்து ரூல் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வின்னரையும் செலக்ட் பண்ணி அந்த வின்னருக்கு நானே மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது ரூல்ஸ் எல்லாம் அவர் அதுக்கப்புறமா தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். ஜஸ்ட் ரேண்டமாக கமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் இதற்கு முன்னாடியும் 2-3 தடவை ஆச்சு. நம்ம அடுத்ததாக வேறு வின்னர் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அடுத்ததாகவும் திரும்பவும் அந்த ஃபோனுக்கு வின்னரை செலக்ட் பண்ண போகிறேன். எப்படி என்ன ஏதுன்றதை பற்றி நான் திரும்பவும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போடுவேன், நம்ம சேனல்லையுமே இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ரூல்ஸ், எப்படி நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது, ஈஸியாக இருக்கும். என்னென்னா ஹார்ட் கோராக டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்றது மாதிரி தான். அதனால தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன், டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன். இல்லை ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பேர் போட்டு வின் பண்ணாங்க கொடுத்துருன்னு சொல்லி அது எப்போவுமே நம்ம ஸ்டைல் கிடையாது, வழக்கம் போல் கொடுத்துடலாம். WWDC 2025 ஜூன் 9ஆம் தேதி அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. WWDCனா ஏற்கனவே நம்ம SuperTT ஹீரோஸ்க்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். வருஷம் வைப்பாங்க. இதில் அவங்களுடைய சாஃப்ட்வேரில் அடுத்த ஜென்ரேஷன் OS அப்டேட் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத அவங்க ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், iOS 19 வந்துடும், iPadOS 19 வந்துடும், இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. பட் அவர் பெரிய பம்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா iOS 26 அப்படின்னு லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது வைக்கிறது WWDC 25, ஆனால் லான்ச் பண்ண போகிறது iOS 26. அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து லான்ச் பண்ணுறோன்ற அந்த ஐடியாலஜி உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறது iOS 25 லான்ச் பண்ணலாமே. நல்ல கொஸ்டினில் வாழ்த்துக்கிட்டு கேட்குறேன். அண்ட் ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வர போகுதுன்ற நியூஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட என்னடா ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்பா. 6000 7000 பிம்பிளிக்கா பிலாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 850 ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்றத போல் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஃப் திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் கோன் பி கேம் சேஞ்சிங். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப சீப்பஸ்ட் இன்டர்நெட் ஸ்டார்லிங்க் கொடுக்கறது இந்தியாவில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வருமானு தெரியல. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் உள்ள கொண்டு வரதுக்கு இனிஷியல் பிளானாக இருக்குமே தவிர பெரிய ஸ்பீடோ அந்த இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, வந்தால் இன்னும் சந்தோஷம். ஏன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறது 2 பேர்கிட்டையும், ஒருத்தர்கிட்ட பண்ணலாம் பிரச்சனை. ஜியோகிட்டையும் பண்ணியிருக்காங்க, ஏர்டெல்கிட்டையும் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 3க்காக யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சேட் நியூஸ் நான் சொல்ல போகிறேன். அப்படின்றத போல் Glyph லைட் இனிமேட் இல்லைப்பா அப்படின்றது போலலாம் அவங்களே ட்வீட்டை போட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா நத்திங் ஃபோன் அப்படின்னாலே நத்திங் பிராண்ட் வந்ததுக்கான காரணமே அந்த பின்பக்கம் டிசைன் வித்தியாசமாக இருக்குது. Glyph லைட் இருக்குது. இந்த Glyph லைட் யூஸ் பண்ணுறமோ இல்லையோ, பட் ஹைபால்ஸ் இருந்தது. அதன் மூலியமாக அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப பெருசாக போச்சு. இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை நாங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க, ரிப்புன்னு போட்டாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த இடத்துல வேறு விதமான லைட்டிங் ஏதோ கொண்டு வர போகிறாங்கன்னு என்னோட கெஸிங் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் பாய் அந்த அளவுக்கு விட மாட்டார். இதுவுமே ஒரு மார்க்கெட்டிங்கை தான் யூஸ் பண்ணுவார். லெட்ஸ் சி. ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து UPI மூலியமாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சாலும் ரிசீவ் பண்ணாலுமே சரி, அங்கே இருக்கக்கூடிய நேம் எதுவுமே கஸ்டமைஸே பண்ண முடியாது. இப்போ ஒரு சில இதில் இருக்குது, பட் அந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக பேங்க்கில் என்ன பேர் இருக்கோ அதுதான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில டைம் அஃபிஷியல் பேருக்கு தான் அனுப்புகிறோமா, இல்லை என்ன யாருக்கு அனுப்புகிறோம்னு தெரியல, டார்க் ஷேடோ இந்த ஹுட் அப்படின்னு போடுவாங்க, மிஸ்டர் பணம் அஃபிஷியல்னு போடுவாங்க. உண்மையான பேர் நமக்கு தெரியணும்ல. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியலாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் தமிழ் டெக் அஃபிஷியல் ஒரு வேலை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லோகோ மாதிரியே வச்சு தமிழ் டெக்ன்ற பேர்லேயே நிறைய ஃபேக்கும் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அடுத்ததாக ஆஸ்க் MrTTயில் குமரன் கேட்டிருக்காரு, 10,000 mAh கொண்டு வந்த நார்மல் 5000 mAh ஃபோனை விட ஹீட்டிங் அதிகமாக ஆகாதா தலைவா, உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் நம்ம இது வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி பார்த்துருந்தோம். இது சிலிக்கான் கார்பன் பேட்டரி. அதை எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான், கொண்டு வர போகிறாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா ஜென்ரலாக 10,000 mAh அப்படின்னாலே ஹீட் ஆகிடுமா வெடிச்சிருமா அப்படின்னு டவுட் நமக்கும் இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரியே ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷனில் சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து அது கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்றதையும் பார்க்கணும். ஸோ சான்சஸ் ஆர் லெஸ். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொண்டு வர மாட்டாங்க. வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக புகழ் லெஜெண்ட் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆனால் இப்போ வர்ற லேட்டஸ்ட் சிப்பில் 8K 60 FPS சப்போர்ட் இருந்தாலும் யாரும் கொடுக்கல, ஒய் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8K 60 FPS நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ப்ராசஸிங் பண்ணுறது பயங்கர பிரச்சனை. அப்படியே அதை பண்ண வச்சாலும் அதோடைய சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்ம யாரும் 8K யூஸ் பண்ணுறதில்ல. நானே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் சாம்சங்கில் 8K எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ புதுசாக பார்க்கும்போது பரவாயில்ல 8Kலாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலுமே இப்போ எடுக்கிறதுலாம் மேக்ஸிமம் 4K தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எந்த டிவைஸுமே 8K சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த வர டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒருத்தர் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.